சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க. பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும். ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி, கடகராசி, மிதுன ராசி, ரிஷபராசி, மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லி கொண்டு இருக்கும். ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏறுறார். இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம். பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் நீள் வட்டத்திலையும், அதாவது அந்த மேலே கீழே அவங்களுடைய இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி, அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்புடம் செய்தார்கள். இந்த ராகு கேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அந்த வகையில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த ராகு கேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல ஒருத்தருக்கு ராகு கேதுவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும். அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும், அதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணும். எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க. அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள், அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள், அதுவுமே ராகு கேதுனுடைய அனுகிரகமானது வேணும். அதனால் ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது. இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க ஸ்வீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம், இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுமாரி இந்த ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். அது மட்டும் இல்லை, பித்ரு தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகு கேதுடைய அனுகிரகம் வேணும். கர்மவில்லை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பயனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகம் வேணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 12 கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா, இது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகண்ட். ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா, அந்த மனிதனுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடியது, கண்திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது, வெளிநாடுகள் போகிறது, கடல் கடந்து போகிறது, அதே மாதிரி வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது, நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் அந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான். அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க. இதனால் என்னென்ன பலன்கள் யாராருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி ஆகிய அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க. இதுவரை உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் பாவத்திலையும் கேது பகவானை கவனிச்சிங்கன்னா 5ஆம் பாவத்திலையும் இருந்தாருங்க. பொதுவாகவே இந்த 11ஆம் பாவம் 5ஆம் பாவம் நல்ல இடம், நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுடைய சஞ்சார சூழ்நிலை, அதாவது புதனாக மாறுறாரு, இந்த பக்கம் குருவாக மாறுறாரு. அஷ்டமஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு, அதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கு உடையவர் புதன் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். கூடுதலாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. கூடுதலாக இன்னொரு கஷ்டம் என்னன்னா ஜென்மத்தில் குரு. அதனால் இது எல்லாமே இந்த ராகு கேதுனால உங்களுக்கு ஒரு சஞ்சாரமான சூழ்நிலை சரியில்லை. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கைக்கு எட்டுது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லது வாய்க்கு எட்டுது வயிற்றுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன இருந்தாலும் ஒன்று இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் அது சரியானபடி அளவில் இருக்காது. இது மாதிரியான சூழ்நிலை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க. அதாவது குரு பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வந்தார், இப்போ ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து மே மாதம் 11ஆம் தேதி மாறுறாரு. இப்போது இந்த ராகு கேதுவினுடைய தன்மை ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் அதை பூர்ணமாக உங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு காரணம் இந்த காரணம். உடனே நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ராகு கேது பயிற்சி சொல்ல குரு பயிற்சி பலனை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்மளால் முழுமையான பலனை சொல்ல முடியாது. நம்ம ஆஃபீஸில் நம்மளை அலுவலகம் அழைக்குது, வீட்டில் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் அழைக்கிறாங்க, நம்மளுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து ஏதோ ஃபோன் போட்டு குழந்தைங்களுடைய அழைப்புக்காக அவங்க ஆசிரியர் அழைக்கிறாங்க, ஏதோ ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரோ ஒரு கிளைண்ட் அடிக்கிறாங்கன்னு எல்லாரும் இழுத்தாலும் அந்தந்த சமயத்துக்கும் நீங்கள் அதில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு மனிதன் போயாக வேண்டும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா கிரகமும் உங்களை இழுக்கும். அந்த இழுவையில் எது அதிகமாக உங்களை பிடிச்சி புல் பண்ணுதோ அதனுடைய தன்மைக்கு தான் நீங்கள் ஓடியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ராகு கேது நல்ல இடத்திலே இருந்த காலத்திலும் கூட உங்களால் சரியான பல விஷயங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுடுச்சு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள், நல்ல வெகுமதிகள், நல்ல செழுமையான சூழ்நிலைகள், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு பொற்காலமான காலமாக அமையுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பயிற்சி அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. அதேமாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவானினுடைய 9ஆம் பார்வைக்குள்ளே அவர் ராகுனுடைய மாற்றம் ஏற்படுது. இந்த ராகு மாற்றம் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தில் வரக்கூடியறார் இல்லைங்களா? அதனால் ஜீவனஸ்தானம் வலிமையாகுதுங்க. பொதுவாகவே ஜீவனஸ்தானம் வலிமையானதான் ஒருத்தருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நாட்டம் ஏற்படும், நல்ல திருப்தி ஏற்படும், நல்ல வெகுமதிகள் ஏற்படும், வேலை செய்வதற்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப முக்கியமானது. எந்த விஷயத்திலும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேலை செய்யும் போது பல நேரமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, குடும்பத்தை விட்டு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய அலுவலக வேலையிலே நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் மேலதிகாரியோ உங்களுடைய பாஸோ அதை கூப்பிட்டு ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த உற்சாகத்தில் மேலும் நிறைய நாள் வேலை செய்வீங்க. இப்போ நீங்கள் கஷ்டமாக இவ்வளோ ரொம்ப நேரம் வேலை செஞ்சு 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சு கொண்டு போய் கொடுத்தோடனே, இதை நீ இன்னும் சரி பண்ணலையா, அதை பண்ணலையா அப்படின்னு உங்களை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தம், என்னடா இவ்வளோ வேலை செய்கிறோம், இன்னும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையே, சரியானபடி ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா? அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் கடந்த 2 வருடத்திற்கு மேலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது அந்த நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாக மாறுறது. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்குடைய குருவும் மாறிட்டார். அது ஒரு பெரிய விஷயம், அது நல்லது. அந்த குரு பயிற்சி பலனை நம்ம இன்னொரு இதில் போட்டிருக்கோம். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம், இந்த ராகு கேது மாற்றம்ங்கிறது என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு ராகு வருகிறார். ஜீவனஸ்தானம் வலிமையாகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும், வேலையே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு உறுதியாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகங்கள் கிடைக்கப்பெறும். அதனால் இந்த காலம் ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நாளில் இருக்கக்கூடிய கேது பகவான் பொன் ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் வருதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானத்தை குறிக்கும். அதே போல் 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கும். சுகஸ்தானம் அப்படின்னு பேர். 4ஆம் பாவம் என்னன்னா சுகஸ்தானம், சயன அயன சுகஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமானது 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய கிரகம் பெரும்பாலும் மென்மையான முறையிலே தான் செயல்பாடுகளை நிகழ்த்தும்.
அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த கிரகமானது கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். குறிப்பாக வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்க, நான் சொந்த வீடு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது, அல்லது சொந்த வீடு இருக்குங்க, அந்த வீடு ஒரு பக்கம் இருக்குது, நான் வேலைக்காக, குழந்தைங்களுடைய படிப்புக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் ஒரு தனி இடத்துல இருக்கேன், அதுக்கு வாடகை கொடுத்து இருக்கேன், என்னோடய சொந்த வீட்டுக்கு நான் மாற முடியுமா? அதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. அப்படி இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, மறுபடியும் நான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசையில் நான் இருக்கேன், ஆனால் வேலை வாய்ப்புகள் சரியானபடி உள்ளூரில் கிடைக்கல, வெளிநாட்டில் தான் எனக்கு நல்லா வேலை கிடைக்குது, இப்போ இந்த நிலை மாற்றமாகி எனக்கு உள்ளூர்லேயே என்னுடைய சொந்த ஊர்லேயே எனக்கு நல்ல அனுகிரகமான வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தருதுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேது பகவான் தான். அவர் சூரியன் வீட்டில் இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது சூரியனினுடைய தன்மையை முழுமையாக வாங்கி அவர் செயல்படுறாரு. இதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, சூரிய பகவானினுடைய தசை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, சூரிய தசை ஒரு பிரயோஜனமான தசையாகவே இருந்திருக்காதுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள். ஒன்று, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய தசை அப்படிங்கிறது உங்களுடைய சிறு வயசுலேயே முடிஞ்சிருக்கும். அதாவது 5 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சிருக்கும். 5 வருஷத்துலேயே சூரிய தசை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா 90 வயசுக்கு மேலே தான் சூரிய திசை ஆரம்பிக்கும். நான் சொல்கிறதுன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதில் தசா புத்தி கால்குலேஷனில் ஒன்றே உங்களுக்கு சூரிய திசை 5 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சூரிய திசையே வரும். அப்போது உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அந்த சூரிய திசையினுடைய பலன் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. என்னன்னா, பொதுவாகவே ஷோடசா தூர்த்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசா புத்தி எதுங்க நல்ல வலிமையான பலனை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, 16 வயதிலிருந்து அதாவது 60 வயது வரை இந்த காலகட்டத்தில் வருது பாருங்க, இதுதான் ஒரு மனிதனுக்கான முழுமையான தசைகளை கொடுக்கும். 16 வயதுலேருந்து 60 வயசு இதுலேயே ஒரு நல்ல புஷ்கரமான காலம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசுலேருந்து 50 வயது வரை வரக்கூடிய அந்த 15 ஆண்டு காலம், இதுதான் ரொம்ப ஒரு புஷ்கரமான காலம் அப்படின்னு பேர். அப்போது இந்த காலத்திலே சரியானபடி இது வருதான்னா வரலை. உங்களுக்கு இந்த காலத்தில் சூரிய தசை வரவே வராது. அப்போது உங்களுக்கு இந்த சூரியனுடைய அனுகிரகம் எப்போ தாங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலே எந்த இடத்திலே சூரியன் இருக்காரோ அதற்கான பலனை இப்போ கேது வழங்கி விடுவார். கேது சூரியனாக மாறி உங்களுக்கு பலனை தர்றதுனால உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான பலனை பரிபூர்ணமாக கேது பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு அது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சமயம் உங்களுக்கு மிக மிக நல்ல காலமாகவே வருகிறதுங்க. கூடுதலாக 2ஆம் பாவத்தில் மாற போகிறாரு குரு பகவான். அது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகுது. அதே போல் தன லாபங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இந்த காலத்தில் முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும். அந்த குலதெய்வத்தை வழங்கி பாருங்க, ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பம் நல்ல அபிவிருத்தி ஆகும். இப்போ நம்ம அந்த ராகு கேது பயிற்சியை பார்க்குறோம். இதில் கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம், சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன சனி பகவானை இவர் காலபுருட தத்துவத்தில் கும்பராசியில் இருக்கிறது வச்சு மாதிரியே சொல்கிறாரு, சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, சனி பயிற்சி கிடையாதுங்க. இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க. அதனால் சனி பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது. அதனால தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. வாக்கிய முறைப்படி தான் இந்த குரு பயிற்சி ஆகட்டும், சனி ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் சனி பயிற்சி இப்போ சனி பகவான் கும்பராசியிலே தான் இருக்கிறார். அதனால் உங்கள் ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை வச்சு தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம்.
கூடுதலாக வந்து இப்போ அடுத்த வருடம் தான் மாறுறாரு. நாம மட்டும் இதை சொல்றோம்னா கிடையாது. திருநள்ளாறு சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் திருநள்ளாறு ஆகட்டும், அதே போல சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் க்ஷேத்திரமாகட்டும், செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும், அதே மாதிரி சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும், கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம், அதே போல திருவண்ணாமலை, பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க. வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சாலச் சிறந்தது, நன்மைகளை பயக்கும். அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம், நவக்கிரகங்களினுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சிவாய நமஹ.